வணக்கம். இது ஹைடெக் அகாடமி. ஸோ ஹைடெக் அகாடமியினுடைய தமிழ் கிளாஸஸ் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 7 கிளாஸஸ் 7 வகுப்புகள் தமிழ்ல முடிச்சிருக்கோம். புது சிலபஸ் அடிப்படையில நம்ம தமிழை ஸ்கூல் புத்தகத்துல எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனா அடுத்து நம்ம பார்க்க போறது என்னதுன்னா வினா எழுத்துக்கள் அப்படிங்கறதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து சுட்டு திரிபு அப்படிங்கிற ஒரு பகுதியும் பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஒரு லைட்டா ஒரு ரிவிஷனையும் சுட்டெழுத்துக்கள் அண்ட் வினா எழுத்துக்களுக்கு நம்ம என்ன செய்வோம் விட போறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு நம்ம போவோமா? சோ வாங்க போவோம். வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். வினா எழுத்துக்கள். வினா அப்படின்னா என்ன? தமிழ் இங்கிலீஷ்ல வினா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? வினா என்றால் என்ன? சோ வினா அப்படின்னா கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? வினா அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொஸ்டின். இங்கிலீஷ்ல கொஸ்டின் சொல்லுவோம். அந்த கொஸ்டின் எப்படி எழப்படுது, எப்படி உருவாகுது அப்படிங்கிறதா என்ன செய்ய போறோம் பார்ப்போம். எந்த எழுத்தை வச்சு அந்த கொஸ்டின் என்ன செய்யுது உருவாகுது அப்படிங்கிறத நாம செய்கிறோம். அந்த வினா அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறது தமிழ்ல உருவாகுது. இங்கிலீஷ்ல தமிழ்ல வினா எழுத்துக்கள் கொஸ்டின் எப்படி உருவாகுது, கொஸ்டின் கேட்கக்கூடிய அந்த எழுத்துக்கள், வினா கேட்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எவ்வாறு உருவாகிறது, அதுக்கு இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம் பார்க்க போறோம். கவனிங்க. வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்று பெயர். வினா பொருளை தருவதுன்னா என்னது? ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு கேள்வி கேட்கறது போல அமையக்கூடிய அந்த சொல்ல வினா சொல் அப்படின்னு சொல்லுறோம். சரியா? ஏன் அப்படிங்கிறது என்னது? ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. ஏன் அப்ப அப்படிங்கிறது என்னது? ஒரு கேள்வி. அப்ப இந்த கேள்வியை எழுப்பது போல பொருள் தரக்கூடியதுனால இது என்னது? வினா சொல் அப்படின்னு சொல்றோம். சரியா? வினா சொல் அப்படின்னு சொல்றோம். வினா எழுத்து அப்படிங்கறத நம்ம என்னன்னு பார்ப்போம். சரியா? சில வினாச்சொல் அப்படின்னா என்னது? இப்ப வினாச்சொல் அப்படின்னா என்னது? வினாச்சொல் அப்படின்னா என்னது? கேள்வி எழுப்பது போல் அமையப்படக்கூடிய வார்த்தை. ஒரு கேள்வியே ரைஸ் பண்றது போல, எழுப்புவது போல் அமையக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? வினாச்சொல் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்போ வினாச்சொல் அப்படிங்கிறது கேள்விகளை எழுப்பதற்காக வரக்கூடிய வார்த்தைகளை தான் கேள்விகளை எழுப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் வினாச்சொல் அப்படின்னு சொல்றோம். வினா எழுத்து அப்படின்னா என்னது? அந்த கேள்வியை எழுப்பதற்காக அடிப்படையாக ஒரு வார்த்தை, ஒரு ஒரு சொல், ஒரு லெட்டர், ஒரு லெட்டர் ஒரு வேர்டு ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை தான் நம்ம என்ன செய்வோம்? வினா எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏன் அப்படிங்கிற சொல்ல எடுக்கும் பொழுது இந்த ஏன் அப்படிங்கிற இந்த ஏ அப்படிங்கிற அந்த 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 எழுத்து தான் என்னது ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. அதனால இந்த ஏ அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினா எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? வினா சொல்னா என்னது, வினா எழுத்து என்னதுன்னா நம்ம படிச்சுட்டோம். வினா சொல்னா என்னது? கேள்வி எழுப்பதை போல, ஒரு கேள்வியை எழுப்பது போல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அது வினா சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு ஏன் அப்படிங்கிறது. அந்த கேள்வி எழுப்பப்படக்கூடிய அந்த கேள்வியில ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம் வினா சொல்லாட்டு. அந்த வார்த்தையிலேயும் மிகவும் முக்கியமான எழுத்து, வினாவை எழுப்பக்கூடிய மிகவும் முக்கியமான எழுத்தை நின்றுறோம் வினா எழுத்து அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிறது போல இருக்கும். நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கடைசியில உங்களுக்கு என்ன செஞ்சிடும் புரிஞ்சிடும். இந்த வீடியோ எண்ட்ல வினா எழுத்து அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சிடும். கவனிங்க. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. சில வினா எழுத்துக்கள் அந்த கேள்வி எழுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த வினா எழுத்துக்கள், அந்த அந்த எழுத்து, அந்த லெட்டர் ஃபர்ஸ்ட்லயும் வரும், லாஸ்ட்லயும் வரும், அடுத்து முதலிலும் வரும், இறுதியிலும் ரெண்டுலையும் சேர்ந்துமே என்ன செய்யக்கூடும் வரும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லுதாங்க. சரியா? அப்போ நம்ம கேள்வி எழுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையினுடைய அந்த வார்த்தை இருக்கு, அந்த சொல் இருக்குல்ல, அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லெட்டர்,
அந்த லெட்டர் தான் வந்து வினா எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த எழுத்து என்பது சொல்லினுடைய ஒரு வார்த்தையினுடைய ஒரு லெட்டரினுடைய ஃபர்ஸ்ட் லைன் வரும், லாஸ்ட் லைன் வரும், ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் கூட என்ன செய்யும் வரும் அப்படிங்கிறத நம்ம செய்யறோம் சொல்லியிருக்காங்க இங்க. ஸோ இதுதான் வினா எழுத்தினுடைய இலக்கணங்கள். ஸோ வினா எழுத்துக்கள் எத்தனை, எண்ணிக்கையில எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 அப்படின்னு கொடுத்து, வினா எழுத்துக்கள் மொத்தம் எண்ணிக்கையில எத்தனை 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னதெல்லாம்? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. என்னெல்லாம்? ஏ, ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு 5 எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கலாம்? வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. 5 எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள்? வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வினா எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா, டிஎன்பிசில கேட்டா என்னது? 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. 5 கொஸ்டின் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்து இந்த எழுத்துக்கள் எப்படி வருது? ஆல்ரெடி சொன்னேன், முதல்ல வரும், இறுதியில் வரும். முதலிலும் இறுதியிலும் என்ன செய்யும் வரும். ஃபர்ஸ்ட்ல வரும், லாஸ்ட்ல வரும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல ரெண்டுலயுமே வரும். அப்ப இந்த 5 எழுத்துக்கள்ல எது எது முதல்ல வருது, எது எது லாஸ்ட்ல வரும், எது ஃபர்ஸ்ட்லயும் வரும், லாஸ்ட்லயும் வரும் அப்படிங்கறத இங்க டினோட் பண்ணிருக்காங்க, இங்க குறிப்பிட்டிருக்காங்க. என்ன கவனிங்க? மொழியின் முதலில் வருபவை. இப்ப மொழியின் முதலில் வருபவை என்னது அப்படின்னு பார்த்தா 2 எழுத்துக்கள் தான் மொழியினுடைய முதல்ல வரும். என்ன எழுத்தெல்லாம்? ஏ அப்படிங்கிற குறில் எழுத்தும், உயிர்குறில் எழுத்தும், யா அப்படிங்கிற உயிர்மெய் மெய் எழுத்தும் எங்க வரும்? சொல்லினுடைய முதலில் வரும். மொழி அப்படின்னா என்னதுன்னா, மொழிக்கு பல அர்த்தம் இருக்கு. மொழிய பல சொல்லலாம். மொழி என்ற சொல்லுக்கு, மொழி என்ற வார்த்தைக்கு சொல் அப்படிங்கிற பொருளும் உண்டு. பதம், கிளவி அப்படின்னா நிறைய பயன்படுத்தலாம். அப்போ சொல்லின் முதலில், மொழியின் முதலில் வருபவை அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லின் முதலில் வருபவை. மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படிங்கிற பொருளும் உண்டு. இதுல இருந்து நம்ம படிச்சுக்கிட்டோம். சரியா? மொழி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமும் இருக்கு, சொல் அப்படிங்கிற பொருளும் என்ன செய்து இருக்கு. மொழியின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னதெல்லாம்? ஏ, யா அப்படிங்கிற எழுத்துக்கள். ஏயும் யாவும் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. எங்கு. எங்கு அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு கொஸ்டின் தானே, ஒரு கொஸ்டின் வேர்டு தானே, ஒரு வினாச்சொல் தானே. எங்கு அப்படிங்கிறது என்னது? ஒரு வினாச்சொல். அந்த வினாச்சொல்ல ஒரு வினா எழுத்து வரும். அதான் என்னது? வினா எழுத்துக்கள் என்னது? ஏ அப்படின்னு பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய இந்த எங்கு அப்படிங்கிற சொல்ல இருக்கக்கூடிய வினா எழுத்து என்னது? ஏ. சரியா? அந்த ஏ எந்த இடத்துல வந்திருக்கு? அந்த சொல்லினுடைய முதல்ல வந்திருக்கு. புரியுதா? அதான் சொல்றாங்க, சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்து என்னது? ஏ அப்படிங்கிறது. அதே போல யாவும் தந்திருக்கா, சொல்லின் முதலில் வரும். அப்ப யாருக்கு அப்படிங்கிறது என்னதான்? ஒரு வினாச்சொல் தான், ஒரு கொஸ்டின் வேர்டு தான். அந்த கொஸ்டின் வேர்டுல யா அப்படிங்கிறது தான் வந்து என்னது? வினா லெட்டர், அந்த வினா எழுத்து. அந்த வினா எழுத்து எங்க வந்திருக்கு? முதல்ல வந்திருக்கு. அந்த வார்த்தையினுடைய முதல்ல வந்திருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க? மொழியில், அதாவது சொல்லின் முதலில் வருபவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏயும் யாவும், ஏயா அப்படிங்கிறது வந்து என்ன செய்யும்? ஏயா முதல்ல வார, யாயா அப்படி முந்தி அடிச்சுட்டு வார அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல, அப்படிங்கிறது ஷார்ட்கட். யாயா முந்தி அடிச்சுட்டு வார. அப்ப ஏயும் யாவும் சொல்லினுடைய முதலில் வருபவை அப்படிங்கிறது. சரியா? அதுக்கு ஏ அப்படிங்கிறது வந்து என்னது? குறில் எழுத்து. சரிங்களா? நெடில் எழுத்து கிடையாது. ஏயா அப்படிங்கிறத சொல்றதுல குறில் எழுத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்து மொழியின் இறுதியில் வருபவை. அப்ப மொழி அப்படிங்கிறது என்னது? சொல்லினுடைய இறுதியில் வருபவை என்ன அப்படின்னு பார்ப்போம். சொல்லினுடைய இறுதியில் வரக்கூடியது அப்படிங்கிறது வினா எழுத்துக்கள் என்னதுன்னா, ஆவும், நெடில் எழுத்தாக இருக்கக்கூடிய ஆவும், நெடில் எழுத்தாக இருக்கக்கூடிய ஓவும். சரியா? ஓவும் ஆவும் என்னது? சொல்லினுடைய இறுதியில மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சொல்லினுடைய இறுதியில வர அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பேசலாமா என்ன கொடுத்துருக்காங்க? பேசலாமா சார், பேசலாமான்னு கொடுத்துருக்கீங்களே, இங்க எங்க சார் வினா எழுத்து இருக்கு? ஆவையே காணல. இங்க வினா எழுத்து ஏ இருக்கு, இங்க வினா எழுத்து யா இருக்கு, அதுவும் முதல்ல இருக்கு. அதனால அது முதல்ல வருதுன்னு சொல்றீங்க. இங்க வந்து என்ன சொல்லியிருக்கீங்க? இறுதியில் வருபவை ஆவும் ஓவும் தான். ஆனா ஆவையும் ஓவையும் இறுதியில காணவே, லெட்டர்ல வந்து இறுதியில காணவே இல்லையே, சென்டென்ஸ்ல இறுதியில காணவே இல்லையே. மாவும் ஓவும் தானே இருக்கு, அது எப்படி சார் இறுதியில வரக்கூடியதுன்னு சொல்றாங்க அப்படின்னா,
அங்கதான் தமிழினுடைய இலக்கணமே இருக்கு. பாரு, இந்த மா அப்படிங்கிற சொல், இந்த மா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து எப்படி வரும்? இம்மு கூட்டல் ஆதான் மா. புணர்ச்சி விதியில படிச்சோமா? புணர்ச்சி விதியில படிச்சோமா? உயிர் மேல் ஒன்று உடல் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது மாதிரி சேரும் அப்படின்னு சொன்னா, அப்போ உயிர் இருக்கு, ஒரு மெய் இருக்கு, ரெண்டும் சேர்ந்தா என்னது? மா அப்படிங்கிற சொல். இப்ப சொல்லு, பேசலாமா அப்படிங்கிறதுல லாக்கு அடுத்து இருக்கக்கூடிய மா, இம்மு கூட்டல் ஆதான் வந்து என்னது? மா. அப்ப இறுதி எழுத்து என்னது? வந்துச்சுதா? அதுதான் சொல்றாங்க. புரியுதா? இம்மு கூட்டல் ஆ வந்து என்னது? மா. அப்போ இறுதி எழுத்தாக இருக்கக்கூடியது இந்த ஆ அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒலிக்கும் போது, மா அப்படிங்கிற ஒலிக்கும் பொழுது கடைசியா நீண்டு ஒலிக்கக்கூடியது என்னது? ஆ அப்படிங்கிற சொல்லுதான் இடை வாக்கியமா வருது பாத்தீங்களா? இடைச்சொல் இடை ஒலிப்பா வருது பாத்தீங்களா? கடைசி இறுதி ஒலிப்பா, இடை ஒலிப்புல இறுதி ஒலிப்பா என்ன வருது? ஆ அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு தான் வந்து என்ன செய்து வருது? நெடில் ஆவினுடைய உச்சரிப்பு வார்த்தை தானே வருது. மா ஆ. இப்ப மாடு போல கத்த விட்டுட்டீங்க அப்படின்னா சரியா? இப்போ பேசலாமா மா அப்படிங்கிறது என்னது? இம்மு கூட்டல் ஆதான் வந்து என்னது? மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெரியுமா, தெரியுமோ, தெரியுமா இல்ல தெரியுமோ அப்படிங்கிறதும் என்னது? தெரியுமா, உனக்கு தெரியுமோ அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம்ல, அப்ப அது கொஸ்டின் வேர்டு தான். இந்த கொஸ்டின் வேர்டுல மோ அப்படிங்கறது எப்படி படிப்போம்? இந்த மோ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து எப்படி வரும்? மோ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து எப்படி வரும்? இம்மு கூட்டல் ஓ, நெடில் ஓதான் வந்து என்னது? மோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க இறுதி எழுத்தா என்ன வந்திருக்கு? ஓ அப்படிங்கிற உயிர் எழுத்து, உயிர் நெடில் எழுத்து வந்திருக்கா? உயிராக இருக்கக்கூடிய நெடில் எழுத்து வந்திருக்கா? உயிர் எழுத்தாக இருக்கக்கூடிய நெடில் எழுத்தான ஓ வந்திருக்கா? சோ அதனாலதான் மொழியினுடைய இறுதியில வரக்கூடியது என்னதெல்லாம்? ஆவும் ஓவும் அப்படிங்கிற வினா எழுத்துக்கள். புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, குழப்பிடக்கூடாது. சரியா? அடுத்து பாரு, மொழியினுடைய முதலிலும் இறுதியிலும் வருபவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழியினுடைய முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். இந்த எழுத்து ஃபர்ஸ்ட்லயும் வரும், லாஸ்ட்லயும் வரும். ஆனா ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஏயும் யாவும் முதல்ல மட்டும்தான் வரும். அதாவது உயிர் குறில் ஏ, உயிர்ல இருக்கக்கூடிய குறில் எழுத்தாக, உயிர் எழுத்துல இருக்கக்கூடிய குறில் எழுத்தான குறுகி ஒலிக்கக்கூடிய ஏ அப்படிங்கிற எழுத்து சொல்லினுடைய முதல்ல மட்டும்தான் வரும். யா அப்படிங்கிற உயிர்மை எழுத்தும் சொல்லுல முதல்ல மட்டும்தான் வரும். அதே போல ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்தும் ஓ அப்படிங்கிற உயிர் நெடில் எழுத்தும் ரெண்டுமே சொல்லினுடைய இறுதியில மட்டும்தான் வரும். சொல்லினுடைய முதலிலேயோ முதல் இறுதியிலேயோ என்ன செய்யாது, முதலும் இறுதியிலும் என்ன செய்யாது, வராது. ஆனா இங்க பாரு, இந்த லெட்டர்ல வந்து ஏ அப்படிங்கிற நெடில் உயிர் எழுத்து சொல்லினுடைய முதலிலும் வருமா, சொல்லினுடைய லாஸ்ட்லயும் வருமா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஏன் அப்படிங்கிறது நீதானே அப்படிங்கிற சொல்லுது. அப்ப ஏன் அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு, அப்படிதான் ஒரு வினாவை எழுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுல முதல்ல என்ன எழுத்து, என்ன வினா எழுத்து இருக்கு? ஏ அப்படிங்கிறப்ப முதல்ல வந்திருக்கு ஏ அப்படிங்கிற. அப்புறம் நீதானே இன்னு கூட்டல் ஏதான் நெடில் ஏதான் என்னது? இன்னு கூட்டல் நெடில் ஏதான் என்னது? நே அப்படிங்கிற சொல். அப்போ ஏ அப்படிங்கிற இந்த உயிர் நெடில் எழுத்தும் இன்னும் அப்படிங்கிற மெய் எழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்திற்காக இருக்கக்கூடிய நெடில் எழுத்தாக இருக்கக்கூடிய நே அப்படிங்கிற சொல்ல உருவாக்குது. அப்ப இந்த நே அப்படிங்கிற சொல்ல இறுதியா வரக்கூடியது என்னது? ஏ அப்படிங்கிற ஒலிப்பு. இறுதி ஒலிப்பு என்னதுதான்? நீதானே. ஏ அப்படிங்கிறதான் இறுதி ஒலிப்பா இருக்கு. ஏ கூறிய அந்த நெடில் எழுத்தாக இருக்கக்கூடிய ஏயினுடைய ஒலிப்பு தானே இறுதியில இருக்குது. அதனால அது என்னது? சொல்லினுடைய முதலிலும் வரும், இறுதியிலும் வரக்கூடிய உயிர் நெடில் எழுத்தாக இருக்கக்கூடிய ஏயை வந்து செய்யறோம், சொல்றோம். புரிஞ்சுதா? அப்போ வினா எழுத்து, வினா சொல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுது, எடுத்திருக்கோம். வினா எழுத்து அப்படிங்கிறத என்னன்னு எடுத்திருக்கோம். அதே போல வினா எழுத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 5. அது எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இனி வகைகளை பத்தி, டைப்ஸை பத்தி பார்க்க போறோம். டைப்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் டைப் என்னன்னா அகவினா அப்படிங்கிறது. அகவினா அப்படின்னா என்னதுன்னா, அகம் அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? உள் அப்படின்னு சொன்னேன். போன கிளாஸ்லயே அகம் அப்படிங்கிற சொல்லுக்கு உள் அப்படிங்கிற பொருள் இருக்குன்னு சொன்னோம், அப்படிதானே? சோ அகவினா அப்படின்னா என்னதுன்னா, எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினான். எது அப்படிங்கிற இதையும் பாருங்க.
யார் அப்படிங்கிற ஏன் அப்படிங்கிற இது எல்லாமே என்னது வினாச்சொல் தானே. இது எல்லாமே கொஸ்டின் வேர்ட்ஸ் தானே. கொஸ்டினை ரைஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தானே. எது, யார், ஏன் அப்படிங்கிறது. சோ இந்த எழுத்துல இருக்கக்கூடிய வினா எழுத்துக்கள் என்ன? ஏ அப்படிங்கிற வினா எழுத்து, யா அப்படிங்கிற வினா எழுத்து, ஏ அப்படிங்கிற வினா எழுத்து. இந்த எழுத்துக்களை நீக்கினால் பொருள் இல்லை. அங்க போலதான் சுட்டு அகச்சுட்டு அப்படிங்கிற பார்த்தோம்ல பொருளை அந்த அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினா உங்களுக்கு பொருள் வரும். அதே போலதான் அகவினாவும் அப்படிதான். அந்த இங்க இருக்கக்கூடிய வினா எழுத்துக்களை நீக்கினா உங்களுக்கு என்ன வராது? பொருள் வராது. அப்படி பொருள் வராதனால அது என்னது? அகவினா என்று சொல்லுதோம். இவ்வாறு வினா எழுத்து சொல்லி அகத்தே, அகத்தைனா என்னது? உள்ளே, உள்ள இருந்து வினா பொருளை தருவதால் அது வந்தாதான் இது பொருளை கொடுக்கும். புரிஞ்சுதா? வினாவை எழுப்போம். அந்த எழுத்து இல்லைன்னா வினாவை எழுப்பாது. சோ அதனாலதான் என்ன செய்யுது? இது அகவினா அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ புறவினா அப்படின்னா என்னதுன்னா, புறவினான்னா வேற ஒண்ணுமே இல்லை. கவனி, புறவினா அப்படின்னா என்ன? புறவினா புறவினா அப்படின்னா என்னதுன்னா, எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவனா, வருவானோ. சோ இந்த சொல்ல கவனி. சோ இந்த சொல்ல கவனிக்கும் போது இந்த சொல்லல எங்க என்ன என்ன வினா எழுத்து பயன்பட்டு இருக்கு? நா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து இன்னு கூட்டல் என்னது? ஆதான் என்னது? நா. இங்க வருவானோ, அப்போ இன்னு கூட்டல் நெடில் ஓதான் என்னது? நோ. அப்ப இங்க இருக்கக்கூடிய வினா எழுத்துக்கள் என்னது? ஆவும் ஓவும். ஆவும் ஓவும் சொல்லினுடைய இறுதியில் வரும் பார்த்தோம். சோ இந்த எழுத்துக்களை நீக்கினாலும் என்ன வரும்? பொருள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீக்கும் பொழுது ஆ வா இன்னு கூட்டல் ஓ ஆதா என்னது? நா அப்படிங்கிறது. அதே போல வருவானோ அப்படிங்கிற சொல்ல எடுக்கும் பொழுதும் இதுல இந்த நோ அப்படிங்கிற சொல்லுக்கு வருவா இன்னு கூட்டல் ஓ அப்படிங்கிறதா வரும். அப்படிதானா? இப்ப இந்த ஓவை நீக்கிட்டேனா வருவான் அப்படிங்கிற பொருளை தருது. அதே போல இந்த எழுத்துல இருக்கக்கூடிய ஆவை நீங்க நீக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் அப்படிங்கிற பொருளை தருது. அப்படிதானா? ஆவா அதுவரை இந்த இன்னு சேர்ந்துருது. இந்த ஆவை என்ன செய்யறாங்க? விட சொல்லியிருக்காங்க. இந்த வினா சொல்ல என்ன செஞ்சிருக்காங்க? விட சொல்லியிருக்காங்க. இந்த வருவானோ அப்படிங்கிற எழுத்துல இந்த வருவா இன்னு வரும். ஓவை என்ன செஞ்சிருக்காங்க? விட சொல்லியிருக்காங்க. இப்படி வினா எழுத்துக்களை வினா சொல்லிலிருந்து நீக்கினாலும் பொருள் தருவது என்னது? புறவினா. புறச்சுட்டு போல நீக்கினாலும் பொருள் தருது. சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் அங்க பொருள் தரும். அதே போல இங்க வினா எழுத்துக்களை நீக்கினாலும் என்ன செய்யுது? பொருள் தருவதால் இது புறவினா எனப்படும். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? சோ டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன செஞ்சுக்கோம்? கமெண்ட் பண்ணிக்கோ. புரிஞ்சுதா? சோ வினா எழுத்துக்கள்ல ரெண்டு வகைதான் இருக்கு. ஒண்ணு அகவினாவும் புறவினாவும். சோ அங்க இன்னும் அங்க பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருந்துச்சு? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்லாம் இருந்துச்சு. அப்படிதானே? இங்க என்னதுதான் அகவினாவும் புறவினாவும். அண்மை வினா, சேமை வினா அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யாது? கிடையாது. சரியா? அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வினா எழுத்துக்கள். சோ வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வினா எழுத்துக்கள் என்பது 5. அந்த வினா எழுத்துக்கள் 5 என்னதுலான்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிற எழுத்துக்கள். சோ இந்த எழுத்துக்கள் சொல்லினுடைய முதல்ல வரும், சொல்லினுடைய இறுதியிலும் வரும், சொல்லினுடைய முதலிலும் இறுதியிலும் வருபவை அப்படிங்கறது 3 இதா செஞ்சிருக்காங்க. கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. டைப்ஸை பொறுத்த வரைக்கும் வினா எழுத்துக்கள்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு? 2 டைப்ஸ் இருக்கு. 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு அகவினா, இன்னொன்னு புறவினா அப்படிங்கறதே நம்ம பார்த்துக்கிட்டோம். சோ இனி நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க அப்படிங்கிறோம்னா சுட்டுத்திரிப்பு அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம பார்த்து முடிச்சிடணும். சுட்டுத்திரிவு அப்படின்னா என்ன?
சுட்டு திரிபு அப்படின்னா என்னதுன்னா, கவனி, இங்க சொல்லியிருக்காங்க, அம்மரம், இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுக்கள் ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். சோ அம்மரம், அந்த மரம், இவ்வீடு, இந்த வீடு. அம்மரம், அம்மரத்தை என்ன சொல்லுவோம், அந்த கூட்டல் மரம் தான் அம்மரம் வரும், அப்படிதானே? அம்மரம், அந்த மரம், இந்த வீடு, இந்த வீடு, இவ்வீடு ஆகியது. அப்போ ஆ இ இதெல்லாம் புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். இச்சொற்கள் அந்த மரம், இவ்வீடு என்று வழங்குகின்றோம். இப்படி ஆவும் ஈயும் சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என ஆவதால் இது சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என சுட்டுப்பொருளை தருவதால் இது சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணுமே இல்ல, புறச்சுட்டு அப்படின்னா என்னது, நீங்க நீக்கினாலும், புறச்சுட்டு அப்படின்னா என்னது, நீங்க ஒரு சுட்டு எழுத்துல சுட்டு வார்த்தையில அந்த சுட்டு எழுத்துக்களை வந்து நீக்கினாலும் பொருள் தரக்கூடியதுதான் புறச்சுட்டு அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், அப்படிதானே? சோ அதை போன கிளாஸ் பார்க்காதவங்க நம்ம ப்ரீவியஸ் கிளாஸை வந்து பாருங்க. கிளாஸ் நம்பர் 7ல வந்து நம்ம நினைஞ்சிருப்போம், சுட்டெழுத்தை வந்து நம்ம தெளிவாகவே விளக்கியிருப்போம். சோ புறச்சுட்டு அப்படிங்கிறது என்னது? புறச்சுட்டு என்பது ஒரு சுட்டெழுத்துல இருக்கக்கூடிய முதல்ல எழுத்தா வரக்கூடிய அந்த சுட்டு ஒரு சுட்டு சொல்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்தா இந்த சுட்டு எழுத்து நீக்கலாம், அது பொருள் தரும். அத நம்ம அவ்வானம், இவ்வூமி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அம்மரம், இவ்வீடு அதை பிரிக்கும் பொழுது உனக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்லும் பொழுது அந்த மரம், இவ்வீடு அப்படிங்கறத நம்ம வழங்குவோம், அதுதானே? அதுதான் அவ்வானம், இவ்வீடு அப்படின்னு வந்து என்ன செய்றாங்க, சொல்லுதாங்க. சோ அந்த இதுல இருக்கக்கூடிய இந்த ஆவும் ஈவும் என்னவா திரியுது, அந்த இந்த வந்து என்ன செய்யுது வரனால ஆவும் ஈவும் என்னவா வருது, நம்ம எழுதும் பொழுது அந்த இந்த அப்படிங்கிற மாதிரி பொருளை தர்றதுனால அந்த இந்த அப்படின்னு திரிகிறதுனால, திரிவது என்பது மாற்றம் பெறுவது. திரிதல் அப்படின்னா என்னது? அப்ப இதுல திரிதல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் படிச்சுக்கணும். திரிதல் அப்படின்னா என்னது? மாற்றம் பெறுதல். திரிதல் அப்படின்னா என்னது? மாற்றம் பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி மாற்றம் பெறுவதால் இத வந்து சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சுட்டுத்திரிபு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதான். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, வினாச்சொல்லை பத்தி பார்த்திருக்கோம். சாரி, வினா எழுத்துக்களை வந்து வினாச்சொல்லை பத்தி பார்த்திருக்கோம், வினா எழுத்துக்களை பார்த்திருக்கோம், சுட்டுத்திரிபுகளை பத்தி என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருப்போம். சோ ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ போன கிளாஸையும் இந்த கிளாஸையும் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு சின்ன இது. ஸோ ஃபர்ஸ்ட் போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, சுட்டு எழுத்துக்களை பத்தி பார்த்திருப்போம். சுட்டு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. அந்த 3 என்னதெல்லாம்? ஒன்னு ஆ, இன்னொன்னு இ, இன்னொன்னு உ. ஸோ தற்கால வழக்கில் உள்ள எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆவும் ஈ தான். இந்த உ அப்படிங்கிறது இலக்கியங்களை, சங்க இலக்கியங்களை பயன்படுத்தப்பட்டது. சோ ஆ அப்படிங்கிறது வந்து என்னது? எதுக்குரிய சுட்டுக்கு எழுத்து? அண்மைக்குரியது, அருகிலுக்குள்ளது. இ அப்படிங்கிறது வந்து என்னது? சாரி, ஆ அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? சோ அது எப்பவுமே வந்து என்னது? அருகில் இருக்கக்கூடிய பயன்படுத்துவது என்னது? அருகில் இருக்கக்கூடியதை பயன்படுத்தக்கூடியது என்ன வார்த்தை? அண்மை. இ அப்படிங்கிற எழுத்து தான் அருகில் இருப்பவையே பயன்படுத்தக்கூடியது இ அப்படிங்கிற வார்த்தை. அப்ப ஆ அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னது? தொலைவில் இருக்கக்கூடிய சேய்மை பொருட்களை வந்து சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொல் தான் வந்து என்னது? எழுத்து தான் வந்து என்னது? ஆ அப்படிங்கிற சொல். அப்ப ஊ அப்படிங்கிறது இன்டர்மீடியட், அதாவது இன்பிட்வீன், அருகிலுக்கும் தொலைவிலுக்கும் இருக்கக்கூடிய, அருகிக்கும் தொலைவுக்கும் இருக்கக்கூடிய, இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ உயிரினத்தையே வந்து என்ன செய்யுது? சுட்டி காட்டுவதுதான் என்னது? உ. அதுக்குதான் உவன், உது அப்படிங்கறதெல்லாம் நம்ம செஞ்சோம், போன கிளாஸ்ல வந்து செஞ்சோம், பார்த்தோம். உவன்னா வந்து இடையில இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சொல்லக்கூடியது. உது அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து என்ன செய்யுது? சொல்லக்கூடியது. சரியா? அடுத்து வந்து அதனுடைய சுட்டெழுத்துக்களுடைய டைப்ஸா பார்க்கும் பொழுது அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். செய்மை சுட்டு, அண்மை சுட்டு இப்ப நம்ம பார்த்தோம். அகச்சுட்டு அப்படின்னா என்னது? அகம் அப்படின்னா என்னது? உள் அப்படிங்கறது பார்த்தோம். புறம் அப்படின்னா என்னது?
வெளி அப்படிங்கிறத பார்த்தோம். அண்மைனா என்னது? அருகில் அப்படிங்கிறது. சோ அப்படியே வந்து என்னது பொருள் தருகைன்னு என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். செய்மைனா என்னது? புக்ல இருக்கனால எதை வேணாலும் கேட்கலாம், புக்ல இருந்து எதை வேணாலும் கேட்கலாம். செய்மைனா என்னது? தொலைவில். இதெல்லாம் பொருள் தருகையில வந்து என்ன செஞ்சிடும், சொல்லுக்குரிய பொருளை எழுதுக அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்படியே நம்ம இலக்கணம் படிக்க படிக்க அதுல வரக்கூடிய நம்ம முக்கியமான விஷயங்களை டேர்ம்ஸையும் வந்து என்ன செய்யலாம், நம்ம என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். சரியா? அடுத்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற போது வினா எழுத்துக்களினுடைய வகைகள் என்ன? அகவினா, புறவினா அப்படின்னு பார்த்தோம். அகம் உள்ள நின்றுட்டே இந்த பொருளை அந்த வினா எழுத்துக்களை நீக்கினா உங்களுக்கு என்ன செய்யாது, பொருள் தராது அப்படிங்கிறது என்னது? அகவினான்னு சொல்லுவோம். புறவினா அப்படிங்கிறது வினா எழுத்துக்களை நீக்கினாலும் அந்த சொல் வந்து என்ன செய்யும், பொருள் தருவதுதான் என்னது? புறவினா. சோ வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 5 தான். அது என்னதெல்லாம்? ஏ, யா, ஆ, ஓ, அடுத்து ஏ அப்படிங்கிற 5 வார்த்தைகள். இதுல ஏவும் யாவும் வந்து சொல்லினுடைய, அதாவது மொழி என்ற இதுக்கு என்னது? சொல் அப்படிங்கிற பொருளும் என்ன செய்து வரும். மொழி அப்படிங்கிறது சொல் அப்படிங்கிற பொருளும் வரும். ஏயும் யாவும் சொல்லினுடைய முதலில் வரக்கூடியவை. ஆவும் ஓவும் சொல்லினுடைய இறுதியில் வரக்கூடியவை. ஏ அப்படிங்கிற நெடில் எழுத்து, நெடில் உயிரெழுத்து சொல்லினுடைய முதலிலும் வரும், அடுத்தனது இறுதியிலும் வரும். இது சொல்லினுடைய இறுதியில மட்டும்தான் வரும். இந்த 2 எழுத்து சொல்லினுடைய இறுதியில மட்டும்தான் வரும். இது வந்து என்னது? சொல்லினுடைய முதல்ல மட்டும்தான் வரும். இது தவிர்த்து நம்ம என்ன பார்த்தோம்? சுட்டு திரிபு அப்படிங்கிற ஒன்றையும் பார்த்தோம். திரிபு அப்படின்னா என்னது? திரிபு அப்படிங்கிறதுக்கு திரிதல். திரிபு அப்படின்னா மாற்றம் பெறுதல், மாற்றம் பெறுதல். திரிபு அப்படின்னா என்னது? மாறுவது, மாற்றம். மாற்றம் அப்படின்னு திரிவுனா என்னது? மாற்றம். திரிதல் என்னன்னா, திரிதல் அப்படின்னா என்னது? மாற்றம் பெறுதல். சரியா? சோ ஒரு எழுத்து ஆ இ அப்படிங்கிறது அந்த இந்த அப்படின்னு மாறதா வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவோம். சோ இதையும் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். ஸோ இப்படி தமிழை இன்ட்ரெஸ்டா நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களோட பொருத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஹைடெக் அகாடமியில ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுடைய ஹைடெக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 hours ஈவினிங்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்மளுடைய அகாடமியினுடைய ஹெட் பிரான்ச்சா இருக்கக்கூடிய சென்னையில வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய அகாடமியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியினுடைய நியூ சிலபஸ் சார்ந்து 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து செஞ்சிருக்கோம், போட்டிருக்கோம். ஸோ அந்த புத்தகங்கள் டிஎன்பிசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கு. ஸோ நியூ சிலபஸ் பேஸ் அடிப்படையில தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த புத்தகங்களை வந்து நம்ம செஞ்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஸோ அதை வாங்கி உங்களுடைய வெற்றியினுடைய ஒரு பகுதியாக ஹைடெக் அகாடமியை வந்து மாற்றிக்கொள்ளுங்க. நம்ம ஹைடெக் அகாடமியினுடைய வெற்றியாளர்களாக நீங்க மாறுவதற்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம நினைச்சோம் நம்ம படிப்போம். ஏதாவது அட்மிஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ அல்லது அதை பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸோ, அகாடமிக் கிளாஸஸை பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்டுக்கலாம். எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு, எங்க அகாடமியினுடைய ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு தெளிவான பதில சொல்லி தருவாங்க. ஸோ மீண்டும் அடுத்த கிளாஸ்ல பார்க்குறோம். பாய். Thank you.